வணக்கம். இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க் எழுதின A Father to His Son அப்படிங்கிற ஒரு ஆங்கில கவிதையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். தமிழ்ல சொல்லணும்னா மகன் ஒருவனுக்கு தந்தையின் அறிவுரை அப்படின்னு சொல்லலாம். ஆமா. இது ஒரு அப்பா வாழ்க்கையோட ஆரம்பத்துல இருக்கிற தன் மகனுக்கு சொல்ற சில ஆழமான விஷயங்கள். கரெக்ட். வெறும் அட்வைஸ் மட்டும் இல்லாம வாழ்க்கைனா என்ன, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சில சமயம் முரண்பாடா கூட தோணும். அப்படிப்பட்ட சில கருத்துக்களை தான் அலச போறோம். ம். வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதல் தேடுறவங்களுக்கு இது நிச்சயமா யோசிக்க வைக்கும். ஆமா. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு போலாமா? ம். கவிஞர் ஆரம்பத்திலேயே சொல்றாரு, "வாழ்க்கை கடினமானது, எஃகு போல இரு, பாறை போல இரு" அப்படின்னு. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? ஆமா, இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில புயல் மாதிரி பிரச்சனைகள் வரும், சில சமயம் சலிப்பு வரும், ஏமாற்றங்கள் வரும், இல்லையா? ம். நிச்சயமா. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நிக்கணும்னா மனசு எஃகு மாதிரி, பாறை மாதிரி உறுதியா இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு மாதிரி மன உறுதி அவசியங்கிறாரு. அப்போ இது ஒரு மாதிரி தற்காப்பு மாதிரி. பிரச்சனைகள் வரும்போது உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு. அதேதான், அந்த ஸ்திரத்தன்மை வேணும். ஆனா இது மட்டும் போதுமா? அதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா அடுத்த வரியிலேயே அப்படி உல்டாவா சொல்றாரே, "வாழ்க்கை ஒரு மென்மையான மண், மென்மையாக இரு, எளிதாகச் செல்" அப்படின்னு. ஆமா. இதுதான் இங்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. பாறை மாதிரி இருக்க சொன்னவரு, இப்போ மண் மாதிரி மென்மையா இருக்க சொல்றாரு. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது வெறும் முரக்குத்தனம் மட்டும் வாழ்க்கை இல்ல. நெகிழ்வுத்தன்மை, இரக்கம், ஒரு மென்மையான அணுகுமுறை இதுவும் தேவைங்கிறாரு. ஓ! அவர் ஒரு உதாரணம் கூட சொல்றாரு பாருங்க. பாறையே பிளக்கிற சக்தி ஒரு சின்ன பூவோட வேருக்கு இருக்குன்னு. அது மாதிரி மென்மையான ஆனா விடாப்பிடியான முயற்சி பெரிய தடைகளையும் தாண்டும். ஆஹா. அப்போ உறுதி முக்கியம், அதே சமயம் மென்மையும் முக்கியம். கரெக்ட். அந்த டஃப் வில், அதாவது கடினமான உறுதி வேணும். ஆனா அதே சமயம் ரிச் சாஃப்ட் வாண்டிங், ஒரு ஆழமான மென்மையான விருப்பம், ஒரு ஏக்கம் அதுவும் வேணுங்கிறாரு. ம். அந்த விருப்பம் இல்லாம எதுவும் நம்மள சேராதுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. விதவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். அந்த ஆசை, அந்த மென்மையான ஏக்கம் இருந்தாதான் நம்ம தேடுறது கிடைக்கும். ஆக ரெண்டுமே வலிமையோட வெவ்வேறு வடிவங்கள். சூழலுக்கு ஏத்த மாதிரி செயற்படணும். புரியுது, புரியுது. இது ஒரு நல்ல சமநிலைய பத்தின பார்வை. சரி, இந்த சமநிலைய பத்தி பேசும்போதே, அடுத்ததா பணம் பத்தி சொல்றாரே, அது ரொம்பவே ஒரு மாரி ஸ்ட்ராங்கான வார்னிங் மாரி இருக்கு. ஆமா. சொல்லப்போனா ரொம்ப நேரடியான எச்சரிக்கை. என்ன சொல்றாருன்னா, அதிகப்படியான பணம் மனிதர்கள கொன்று விட்டது. அவங்க சாகறதுக்கு பல வருஷம் முன்னாடியே அவங்கள உயிரில்லாதவங்களா ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்ல? பயமுறுத்துறத விட ஒரு நிதர்சனத்தை சுட்டி காட்டுறாருன்னு நினைக்கிறேன். அதாவது பணம் தேவைதான், அது இல்லாம இல்ல. ஆனா அடிப்படை தேவைக்கு மேல. ஆமா, அந்த ஃபியூ ஈஸி நீட்ஸ்க்கு மேல பணத்தையே தேடி ஓடுறது, அந்த பேராசை, குவெஸ்ட் ஆஃப் லூக்கர் இருக்கு பாருங்க, அது நல்ல மனுஷங்களை கூட மாத்திடுங்கிறாரு. எப்படி மாத்திடுங்கிறான்? ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாத வறண்டு போன புழுக்கள் மாதிரி, ட்ரை thwarted worms ஆக்கிடும்னு சொல்றாரு. அவங்க உடலால உயிரோடு இருந்தாலும் அவங்க ஆன்மா செத்துப்போன மாதிரி ஆயிடுங்கிறது அவர் கருத்து. அப்போ பணம் கூடாதா இல்ல பணத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு? பணம் வேண்டான்னு சொல்லல. அந்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தேவைக்கு அதிகமான பணத்தின் மீதான பற்றுதல் தான் ஆபத்துங்கிறாரு. அதுவே வாழ்க்கையோட குறிக்கோளா மாறிடக்கூடாது. சரிதான். வாழ்க்கையில பணத்தை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நினைவுபடுத்துறார். அன்பு, அறிவு, அனுபவம் மாதிரி. நிச்சயமா. பணத்தை தேடுற ஓட்டத்துல இதையெல்லாம் இழந்துடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை இது. ம். இதுக்கப்புறம் நேரம் பத்தி அவர் சொல்ற விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நாம பொதுவா நேரம் பொன் போன்றது வீணாக்காதேன்னு கேட்போம். ஆமா. ஆனா இவரோ நேரங்கிறது வீணடிக்க கூடிய ஒரு பொருள்னு அவங்ககிட்ட சொல்லுங்கிறாரு. டெல் ஹிம் டைம் அஸ் a stuff can be wasted. ஓகே. இது எப்படி? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல? ஒருவேளை எப்பவுமே பயனுள்ளதா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த பிரஷர் இருக்கே, ஆமா, அந்த அழுத்தம். அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்க நினைக்கிறாரோ? சில சமயம் சும்மா இருக்கிறது, எந்த குறிக்கோளும் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி சோம்பேறி நாட்கள், லேசி டேஸ் கூட தேவைப்படலாம். எதுக்கு தேவைப்படும்? அப்பதான் நமக்கே தெரியாம சில புதிய யோசனைகள் வரலாம். நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கவனிக்க நேரம் கிடைக்கும். எப்பவும் ஓடிக்கிட்டே இருந்தா அது மிஷின் மாதிரி ஆயிடும். சில சமயம் இந்த மாதிரி நேரத்தை வீணாக்குறது மாதிரி தோன்றது கூட கிரியேட்டிவா இருக்கலாம். ஓ, இது ஒரு புது பார்வை. இதோட சேர்த்து தப்பு பண்றத பத்தியும் சொல்றாரு. அப்பப்போ ஒரு முட்டாளா இருக்க சொல்லு, அப்படி இருந்ததுக்காக வெக்கப்படாதேன்னு சொல்லுங்கிறாரு. ஆமா,
முட்டாள்தனமா இருக்கிறத என்கரேஜ் பண்றாரா? என்கரேஜ் பண்றாருன்னு சொல்ல முடியாது, ஆனா வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம்னு ஏத்துக்க சொல்றாரு. நாம சில சமயம் முட்டாள்தனமா நடந்துக்கலாம், அதுக்காக ரொம்ப வெட்கப்பட தேவையில்ல. ஆனா ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு முட்டாள்தனத்திலிருந்தும் எதையாவது கத்துக்கணும். ம், மலிவான தப்ப மறுபடியும் செய்யாம இருக்கணும். அதேதான். Yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. தப்பு பண்றது தப்பு இல்ல. அதிலிருந்து பாடம் கத்துக்காம அதே தப்ப திரும்ப திரும்ப பண்றது தான் பிரச்சனை. அப்போ தப்புகள்ங்கிறது கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை ஏத்துக்கிட்டு பாடம் கத்துக்கிட்டு முன்னாடி போகணும். ஆமா. அப்படி கத்துக்கும் போது தான் இந்த உலகம் எப்படிப்பட்டது, இங்க நிறைய முட்டாள்கள் இருக்காங்கங்கிற ஒரு யதார்த்தமான புரிதல் வரும்னு சொல்றாரு. Thus arriving at intimate understanding of a world numbering many fools. சரிதான். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்காம நம்ம தவறுகள் வழியா வளரணுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது நம்மள நாம மன்னிக்கவும் மத்தவங்கள புரிஞ்சிக்கவும் கூட உதவும். ஏன்னா தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல. சரி. அடுத்ததா அவர் பேசுறது தனிமை. அப்புறம் நம்ம கிட்ட நாம நேர்மையா இருக்கிறது. அடிக்கடி தனியா இருந்து தன்னைத்தானே ஆழமா அறிய சொல்கிறாரு. Tell him to be alone often and get at himself. இப்ப இருக்கிற உலகத்துல இது ரொம்ப முக்கியமான அறிவுரை. எப்ப பாரு போனு, சோஷியல் மீடியான்னு ஒரே சத்தம். ஆமா, தனியா இருக்கவே பயப்படுறோம் சில சமயம். ஆனா கவிஞர் என்ன சொல்றாருன்னா, அவன் வலிமையா இருந்தா தனிமை கிரியேட்டிவா இருக்கும். அப்புறம் இறுதி முடிவுகள் அமைதியான அறைகள்ல தான் எடுக்கப்படுது. ஓ, அப்போ முக்கியமான முடிவுகளை எடுக்க நாம புரிஞ்சுக்க தனிமை அவசியமா? நிச்சயமா. அந்த அமைதியில தான் நம்ம உண்மையான எண்ணங்கள், உணர்வுகள், பயங்கள், ஆசைகள் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். மத்தவங்களோட கருத்துக்கள், சத்தம் இதெல்லாம் இல்லாம நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேட்க முடியும். அந்த சுய பரிசோதனைக்கு இது அவசியம்னு சொல்றீங்க. ஆமா. அதோட சேர்ந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க. என்னது? எல்லாத்துக்கும் மேல தனக்குத்தானே பொய் சொல்லிக்க வேண்டான்னு சொல்லு. மே ஆமா. ஆனா இதான் அடித்தளங்கிறாரு. நம்ம பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம நோக்கம் என்ன, நம்ம செஞ்ச தப்பு என்னன்னு நமக்கு நாம நேர்மையா ஒத்துக்கிட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது தான் முன்னேற்றத்துக்கு பெரிய தடை. மிகச்சரி. இந்த சுய நேர்மை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு போலியான அடித்தளத்துல தான் இருக்கும். ரொம்ப ஆழமான கருத்து. சரி, கடைசியா கவிஞர் பேசுறது தனித்துவம், அப்புறம் வாழ்க்கையோட நோக்கம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆமா. மத்தவங்களிருந்து வித்தியாசமா இருக்கிறது அவனுக்கு இயல்பா, சுலபமா வந்தா அப்படியே இருக்க சொல்லுங்கங்கிறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற இந்த சமூகத்துல இது பெரிய சவால் இல்லையா? சவால் தான். ஆனா அது ஒரு விடுதலையும் கூட. மத்தவங்களுக்காக நம்மள மாத்திக்க வேண்டியதில்ல. நம்ம இயல்பு என்னவோ அதுவா இருக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. அதுக்காகத்தான் அந்த சோம்பேறி நாட்கள்ல ஆழ்ந்த நோக்கத்தை தேட சொல்றாரோ? இருக்கலாம். அந்த ஆழ்ந்த நோக்கத்தை, நம்ம உண்மையான இயல்பை கண்டுபிடிக்க நேரம் தேவை, அமைதி தேவை. அதனால தான் அடுத்த வரியில அவன் இயற்கையா எங்க பிறந்திருக்கான்னு ஆழமா தேடச் சொல்லுங்கங்கிறாரு. இந்த இயற்கையா பிறந்த இடம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு உருவகம்னு நினைக்கிறேன். நம்மளோட உண்மையான இயல்பு, நம்மளோட தனித்திறமை, நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த ஆர்வம், அதுதான் நம்ம இயற்கையா பிறந்த இடம். அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஷேக்ஸ்பியர், ரைட் சகோதரர்கள், பாஸ்டர், ஃபாரடே மாதிரி பெரிய சாதனையாளர்கள்லாம் இப்படி தங்களோட அந்த தனித்துவமான உந்துதலை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணவங்க தான் கவிஞர் சொல்றாரு. அவங்க மத்தவங்க போட்ட பாதையில போகல, அவங்க பாதைய அவங்களே உருவாக்குனாங்க. அதேதான். அப்படி நம்ம உண்மையான சுயம் என்ன, நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வழியில போகும்போது ஒருவேளை நாம தனிமையா உணரலாம், மத்தவங்கள விட்டு விலகி நிக்கலாம். ஆமா. ஆனா அந்த தனிமை கூட அர்த்தமுள்ளதா இருக்கும். கவிஞர் சொல்ற மாதிரி அவன் தனக்குரியதுன்னு தெரிஞ்ச வேலைக்காக நேரம் ஒதுக்க போதுமான தனிமையோட இருப்பான். He will be lonely enough to have time for the work he knows as his own. அந்த வேலை தான் அவனுக்கு நிறைவை தரும். நிச்சயமா. அந்த சுயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி வாழும்போது தான் வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்கும். அந்த நோக்கத்துக்காக செலவிடுற தனிமை கூட ஒரு வரமா மாறும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல்ல நிறைய ஆழமான பாடங்கள் இருக்கு. வாழ்க்கைனா கடினமும் இருக்கு, மென்மையும் இருக்கு. ரெண்டும் வேணும். பணம் தேவைதான், ஆனா பேராசை ஆபத்து. நேரத்தை சில சமயம் வீணாக்குற மாதிரி இருந்தாலும் அது சுய கண்டுபிடிப்புக்கு உதவும். தப்பு பண்றது சகஜம், ஆனா பாடம் கத்துக்கணும். தனிமையில நம்மள நாம நேர்மையா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நமக்கு நாமே பொய் சொல்லிக்க கூடாது. கடைசியா
நம்ம தனித்துவத்தை, நம்ம இயற்கையான இயல்ப, நம்ம நோக்கத்தை தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா. இது ஒரு அப்பா மகனுக்கு சொல்றதா இருந்தாலும், இதுல இருக்கிற ஞானம் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா. இந்த கடினத்தன்மை, மென்மை, பணத்தேவை, பேராசை, தனிமை, சமூகம், சுயநேர்மை, தனித்துவம் இந்த மாதிரி இருமைகளுக்கு நடுவுல உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க எப்படி ஒரு சமநிலையை தேடுறீங்க? இந்த கவிதையோட கருத்துக்கள் உங்களை எப்படி யோசிக்க வைக்குது? நிறைவா, நாங்க உங்ககிட்ட கவிஞரோட அந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். அவன் இயற்கையாக எங்கே பிறந்திருக்கிறான் என்பதை ஆழமாக தேடட்டும். உங்களுடைய உண்மையான இயற்கையான இயல்பு எது? உங்க உள்ளார்ந்த நோக்கம் என்ன? இந்த ஆழமான தேடலுக்கு உங்களுக்கான அந்த அமைதியான தனிமையான நேரத்தை நீங்க எப்போதாவது ஒதுக்கி இருக்கீங்களா? ஒருவேளை ஒதுக்கி பார்த்தா அந்த தேடல் உங்களுக்கு எதை காட்டலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.